இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கோட் படத்தோட ஃபுல் ஸ்டோரி தான் வந்து சொல்ல போகிறேன். ட்ரெய்லரை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணி சொல்ல போகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம் ஷார்ட்ஸ் தான். இந்த படத்தில் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்குவாட் இருக்குது. அந்த ஸ்குவாடோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து த கோட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா, அப்புறம் பிரசாந்த் அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜ்மல், அப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. இந்த கோட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்து SATS ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரா ஏஜென்ட்டோடலாம் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான மிஷின்லாம் வந்து இவங்க 4 பேர் கிட்ட நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஹெட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெயராம் இருக்காப்ல, அவர் வந்து இருப்பார். இந்த இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்டரோட வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 4 பேர் கன்னோட இருக்கிற மாதிரி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக வந்து ஒய்ஃபோட குழந்தையோட பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்காரு அவரோட லைஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படத்தோட வில்லன் வந்து மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்க எல்லாரும். இந்த மோகனை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ஸ்குவாட் வந்து போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்பவம் ஆயிருது. அந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுப்பேன் கண்டிப்பாக உனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. முக்கியமான விஷயம் இந்த படத்தில் தளபதி விஜயோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து காந்தி. இவரோட ஃபேமிலி தளபதி விஜயோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேகா இருக்காங்க அவரோட ஒய்ஃபா. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். சின்ன சின்ன கண்கள் சாங்கில் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் வந்து ஸ்னேகா வந்து பிரெக்னென்ட்டாக இருக்க மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வந்து பேங்காக் வந்து போறாரு ஃபேமிலியை கூட்டிட்டு. போகும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதுல தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து ஆரம்பிக்கும். இந்த படத்தில் நம்ம நினச்சிட்டு இருப்போம் தளபதி விஜய் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பையன் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பையன் இருக்காரு மெர்சல்ல மாதிரி. ஒரு பையன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் வந்து போட்டு தள்ளிறாரு. இன்னொரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோகன் வந்து எடுத்துட்டு போய் வளர்க்குறாரு சின்ன வயசுல. தளபதி விஜய் நினச்சிக்கிட்டாரு ஸோ இவங்கெல்லாம் ஃபேமிலி எல்லாருமே இறந்துட்டாங்க போல. 2 பையனை இறந்துட்டாங்க, ஸ்னேகாவும் இறந்துட்டாங்க. இனிமேல் அந்த ஸ்குவாட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகி அவர் வேற ஒரு வேலைக்கு போயிடறாருன்னு வச்சுக்கோங்க. இவரோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வச்சே வந்து நம்ம காந்தி வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகன் வந்து தளபதி விஜய், குட்டி தளபதி விஜய், இளைய தளபதி விஜய் வந்து எடுத்து இது வரைக்கும் சொன்னது வந்து ஃபிளாஷ்பேக்காக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல வந்து விஜய் வயசான விஜய் வந்து காட்டுறாங்க. ஸோ இவர் வந்து அவரோட வேலை உண்டு, அவர் உண்டு அமைதியாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அங்கங்கே வந்து பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தகவல். இதான் யார் பண்ணுறா அப்படின்னு அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து மோகன் தான் வந்து இது பண்ணுறாரு. இதுக்கு தலைமையாக பார்த்தீங்கன்னா வந்து வைபவ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தளபதி விஜய் வந்து இருக்காரு. அதாவது வந்து இளைய தளபதி விஜய் வந்து இருக்காரு. ஸோ நம்ம அப்பா விஜயும் பையன் விஜயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கனால வந்து தளபதி விஜய்கிட்டே வந்து இந்த கேஸ் வருது. உங்களை மாதிரி இருக்க ஒரு ஆள் வந்து உங்களை வந்து கொல்றதுக்கும் பிளான் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பையன் வந்து அப்பாவை போட்டு தள்ள வந்து ட்ரை பண்ணுறாரு, யார் என்னன்னே தெரியாமல். ஸோ இதுக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே வந்து அப்பா பையன் அப்படிங்கிறது 2 பேருக்கு தெரிஞ்சு ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் சேர்ந்து வில்லனை போட்டு தள்ளுறதா வந்து இந்த படம். ஆக்சுவலாக அந்த அப்பா பையன் ஃபேஸ் ஆஃப் வந்து பயங்கரமாக இருக்கும் போது ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு சீன் ஃபைட் பண்ணுற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து பைக்கில் போகிறது. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் அஜித்தும் இருக்கலாம், தலை டோனி இருக்கலாம், யாரோ ஒரு ஆள் ரெஃபரன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக 2 தலையில் ஏதோ ஒரு தலையோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா CSK பிளேயர்ஸோட நிறைய பேரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா விசில் போடு சாங்கே வந்து படத்தில் வரப்போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஆகஸ்ட் 31 பார்த்தீங்கன்னா வந்து கோட்டோட 4வது பாட்டு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஒரு டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த தகவல் போயிட்டு இருக்கு. இந்த பாட்டு அனிருத் ப்ளஸ் ஸ்ருதிஹாசன் சேர்ந்து பாடிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் நண்பனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜயோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம். ஏன்னா வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஹையஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் இந்த படம். பார்த்தீங்கன்னா வந்து கங்குவா படத்தோட ஸ்டோரி போடலான்னு இருக்கேன் ட்ரெய்லரை பேஸ் பண்ணி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ ஏதாவது தப்பு கரெக்ட் எது இருந்தாலும் சரி அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, திருத்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க முக்கியமாக. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ see you on next video.